ஓ 71ல இது ஆரம்பிச்சது. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ ரேட்டான்னு பேர். இந்த பிரச்சனை எழறப்போ தொகுதி சீரமைப்பு பண்ணணும், சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு தனி சட்டத்தை கொண்டு எடுக்க முடியாம போய் அது அப்புறம் 25 வருஷத்துக்கு தள்ளி வைத்தார். இது அப்ப நடந்துச்சு அந்த நேரத்துல. அதுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தள்ளி போயிடுச்சுல்ல. மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனத்தொகை அதிகமா இருக்கு, ஃபேமிலி பிளானிங் எல்லாம் கம்பல்சரியா வேணும், குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இடையில வந்துச்சு. அதுல கொஞ்ச நாள் ஓடிச்சு. 2002 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இதை இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது, இப்ப சென்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எந்த முறையில நடைமுறையில செய்ய முடியும் என்பதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு, முடியாது அப்படின்னு சொல்லி 25 வருஷம் மறுபடியும் தள்ளி போடுறாரு. உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். 25 வருஷம் தள்ளி போட்டு கொண்டு போயிட்டார். அதுக்கு பின்னாடி அது நிலுவையில் நிக்குது. 2026ல வருது. ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு வருஷம் தானே இருக்கு. ரெண்டு விஷயம், ஒண்ணு விகிதாச்சார அடிப்படை அப்படிங்கிறது ஒண்ணு, இல்லைன்னா மக்கள் தொகை அடிப்படை அப்படிங்கிறது ஒண்ணு. இது ரெண்டுல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ப விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு போனா ஓரளவுக்கு தப்பிச்சுக்குமா? சரி, தெரியல, புரியல. ஆனா மக்கள் அதிகமா இருக்கிற அடிப்படையில கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமா போயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா பீகார்லயும் ஊபிலையும் போன்ற பெரிய ஸ்டேட்ஸ் ஒரு ஒரு கணக்கு இல்லாம, அதாவது ஒரு நமக்கெல்லாம் ஓப்பனாவே நான் சொல்றேன், கட்டுப்பாடு இல்லாம கண்ணா பின்னான்னு அவருடைய பர்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டெய்லி ஜனத்தொகை அதிகமாகி கூடி நிற்கிறது. அது நம்ம ஓரளவு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோல். கேரளா, தமிழ்நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா இவன் ரொம்ப கண்ட்ரோலுக்கு நிக்கிறான்.